ப்ரோ நீங்க கழுத்துல போட்டுருக்கிற கோல்டு செயினை கடலை தூக்கி வீசுங்க ப்ரோ. அட நான் வாங்கி 2 வாரம் தான் பாக்குது, அதுக்குள்ள உங்க கண்ணை உறுத்திட்டா. சரிப்பா, இருந்தாலும் நீங்க கேட்டு எது பண்ணாம இருந்தேன், அதனால வாங்க கிரிக்கெட் முடிச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு கடலுக்கு நேரா போயிட்டேன்ப்பா. ஒரு வழியா கடலுக்கே வந்தாச்சுப்பா. நான் ஆசாதியா வாங்கினது எடுப்பா, நான் இப்படி அத்து வச்சு இப்படி கடலை தூக்கி வீச வச்சிட்டீங்களே. 45,000 ரூபாய்ப்பா. இதெல்லாம் இருங்களா கடல் இந்த புதுசுவா நினைச்சிட்டு இருக்கீங்க, அடிச்சு காதை உடச்சிடும். சரிப்பா, ஒரு வழியா செயினை அத்துட்டப்பா. அதுக்கப்புறம் நான் தூக்கி போட்டுற வேண்டியதான். எனக்கு ரொம்ப மனது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டவா. ஐயோ செயின் புடுறா அவசரத்துல தூக்கி போட்ட என்னோட கோல்டு செயின் எங்கடா கண்டுபிடுறா கைப்புள்ள. நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டப்பா, ஆனா என்னோட செயின் கிடைக்கிற மாதிரி இல்ல. ஐயோ எல்லாம் தூரா போல செயினே காணும்னு. நீ என்னல உனக்கு என்ன கோல்டு செயின், அதையும் எடுத்து தூர போடுறான் இருளா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள செயினை எடுத்து தூரத்துக்கு போட்டான். மாப்பிள உடனே கோவப்பட்டான். ஏலா ஏன் செயினை போயிட்டு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடின்னு அடிச்சு விட்டான்ப்பா. ஓடலாம் அப்படின்னு பக்கத்துல ஒருத்தன் அழுதுட்டு இருந்தாப்பா. என்னன்னு கேட்டா 10 பைசா தொலைஞ்சு போட்டா. அடங்கொய்யால 10 பவுனே உள்ள போயிட்டு உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி ஒரு கிக்கு விட்டான்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து ஃபேக் கோல்டு தான், ஒரிஜினல் கோல்டு இல்ல. ஒரிஜினல் கோல்டு வாங்கினா உங்ககிட்ட சொல்லாம வாங்க மாட்டான்பா.